கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த தவிக தலைவர் விஜய் தான் சொன்னபடி நடந்து கொள்ளாத நிலையில் அவரது பேச்சை அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் கேட்கவில்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இப்படி விஜயின் பேச்சை மீறி மதுரையில் தாவேக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் செய்த ஆரவாரத்தின் அக்கப்போர்தான் இது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் குதித்த நடிகர் விஜய் ஜனநாயகன் படமே தனது இறுதிப் படம் என அறிவித்தார். இந்நிலையில் கொடைக்கானலை அடுத்த தாண்டிக்குடியில் நடைபெறும் ஜனநாயகன் படப்பிடிப்பில் பங்கேற்க சென்னையிலிருந்து மதுரை வழியாக விஜய் செல்வதை அறிந்த தாவேக தொண்டர்களும் அவரது ரசிகர்களும் மதுரை விமான நிலையத்தில் திரண்டனர். அவர்கள் தடுப்புகளை தாண்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதை அறிந்த விஜய் சென்னையிலிருந்து மதுரைக்கு விமானத்தில் புறப்படும் முன்பு செய்தியாளர்களை சந்தித்தார். கட்சி தொடங்கிய பிறகு விஜய் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்ததால் அரசியல் பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தனது தொழிலான சினிமா குறித்து மட்டுமே பேசினார். தனது வேலையான ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு செல்வதால் கேரவன் மற்றும் காரை பின்தொடர்ந்து ரசிகர்கள் வரவேண்டாம் என கேட்டுக்கொண்டார். என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. தொடர்ந்து தனி விமானத்தில் மதுரை சென்றடைந்த விஜய் விமானத்தின் படிக்கட்டிலிருந்து உற்சாகமாக துள்ளி குதித்தார். பின்னர் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்த விஜயை காண ரசிகர்கள் முண்டியடித்தனர். தொடர்ந்து கேரவனில் ஏறிய விஜய் காவல்துறையின் எச்சரிக்கையையும் மீறி படப்பிடிப்புக்கு செல்வதை மறந்து தாவேக துண்டுடன் ரோட் ஷோ சென்றார். கேரவனில் நின்றபடி கையசைத்தும் கையெடுத்து கும்பிட்டும் அன்பை வெளிப்படுத்திய விஜயின் மீது மலர்களையும் துண்டுகளையும் தாவேகவினர் வீசி எறிந்தனர். விஜய் எப்படி தனது பேச்சை மறந்து செயல்பட்டாரோ அப்படியே அவர் கூறிய அட்வைஸை அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் மறந்து கேரவன் பின்னால் ஓடினர். சிலர் ஆர்வக்கோளாறில் விஜயின் கேரவன் மீதே ஏறினர். இதனால் கேரவனின் முன்பகுதி சேதமடைந்தது. விஜய் வந்து சென்றதால் விமான நிலையமே கலேபரம் நடந்தது போல் காட்சியளித்தது. ஒரு வழியாக விஜய் கொடைக்கானலில் உள்ள மலை கிராமமான தாண்டிக்குடியை சென்றடைந்தார். தனியார் விடுதியில் தங்கியிருக்கும் விஜய் அடுத்த 3 நாட்கள் தாண்டிக்குடியில் நடைபெறும் படப்பிடிப்பில் கலந்து கொள்கிறார்.